Hey guys, welcome back. வாங்க இன்னொரு வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ZXல உள்ள எலக்ட்ரானிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். சூப்பர் பைக்கில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம zx10rல அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சப்போர்ட் என்னென்ன இருக்குங்கிறத டைரெக்டாக பார்ப்போம். அது என்னென்ன செய்யும், அதை எப்படி நம்ம வண்டியில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இதான் நம்ம வண்டியோட டேஷ்போர்டு. இப்போ இதில் என்னென்ன எலக்ட்ரானிக் சப்போர்ட்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு வந்து பவர்ன்னு இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ எம்னு இருக்குது. எம்ன்றதா இப்போ வண்டி வந்து மீடியம் பவர் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு கீழே கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா KEBCன்னு ஒன்று இருக்கும், கவாசாக்கி இன்ஜின் பிரேக்கிங் கண்ட்ரோல். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் ட்ராக்கில் ரைட் பண்ணும்போது அந்த இன்ஜின் பிரேக்கிங்னால உங்களுக்கு வண்டி ஸ்லோவாகாமல் இருக்கணும்னா இன்ஜின் பிரேக்கிங்கை ஆஃப் பண்ணிடலாம். இன்ஜின் பிரேக்கிங்கோட எஃபெக்ட் ரொம்ப இருக்காது. அதுக்கு கீழே வந்து SKTRCன்னு இருக்கும். ஸோ இந்த SKTRCங்கிறது கவாசாக்கி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இது வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. நான் இப்போ யூஸ்வலாக லெவல் 3ல் வச்சு தான் ஓட்டுவேன். ஏன்னா 5ல் வச்சோம்னா டயர் சீக்கிரம் போயிடும். லெவல் 1 and 2ல் வச்சோன்னா வண்டி ரியர் டயர் வந்து ரொம்ப grip இருக்கிற மாதிரி இருக்காது, எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸாக இருக்காது ஓட்டுறதுக்கு. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எப்போவுமே லெவல் 3ல் வச்சுருப்பேன். உங்களுக்கு வேண்டானா அதை ஆஃப் பண்ண கூட செஞ்சுக்கலாம். அடுத்து கீழே KQS அப்படின்னு சொல்லி அப் அண்ட் டவுன் நேரம் பக்கத்தில் இருக்கும். ஸோ அது என்னென்னா கவாசாக்கி குயிக் ஷிஃப்டர். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். குயிக் ஷிஃப்டர் ஆனில் இருந்ததுன்னா நீங்கள் கிளச்சே பிடிக்காமல் கியர் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு 4000 RPMக்கு மேலே இருந்ததுன்னா ஹையர் கியரை தட்டி விட்டுலாம். 2500க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கியர் குறைக்கும் போது கூட கிளச் பிடிக்காமலே லோவர் கியரை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ KLCMனு வரும், கவாசாக்கி லான்ச் கண்ட்ரோல் மெக்கானிசம். இது வந்து இப்போது லெவல் 1ல் இருக்குது, லெவல் 2, லெவல் 3, 3 லெவலில் நம்ம இதை வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ இந்த ட்ராக் ரேஸ்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் வண்டி வந்து நீங்கள் ஒரு 4000, 5000, 6000 RPMல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த RPMல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வண்டி என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் வீலி ஆகும், ஃப்ரண்ட் வீல் லிஃப்ட் ஆகும். உங்களுக்கு grip இருக்காது, நீங்கள் ட்ராகுக்கு வந்து அது யூஸ் ஆகாது. ஸோ இந்த லான்ச் கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரியர் வீலுக்கு போகிற பவரை குறைச்சி, நீங்கள் எவ்வளோ RPMல ஸ்டார்ட் பண்ணாலுமே ரியர் வீலுக்கு போகிற பவரை குறைச்சி வீலியாகாமல் பார்த்துக்கும். உங்களுக்கு இந்த ட்ராக் ரேஸில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது வந்து சீக்கிரம் உங்கள் கிளச்சோட லைஃப்பை காலி பண்ணிடும். ஸோ இந்த லான்ச் கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்போ ஆஃப் ஆகும்னா, நீங்கள் எப்போ 3rd கியர் தாண்டுறீங்களோ இல்லை 150 km/h ஸ்பீடு தாண்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஆக்சுவலாக இன்னும் லிஸ்ட்டு முடியலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓலின்ஸ் அப்படின்னு போட்டு இதில் ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ இது பேர் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது வந்து ஸ்டீரிங் டேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஓலின்ஸுங்கிறது ஒரு வேர்ல்டு கிளாஸ் கம்பெனி ஸ்டீரிங் டேம்பர். ஸோ அதுவும் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் தான். இதில் மெக்கானிக்கலும் இருக்குது. பழைய பைக்குகளில் மெக்கானிக்கல் ஸ்டீரிங் டேம்பர் வரும். நம்ம வண்டியில் அதுவும் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் தான். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது நல்ல ஆக்சிலேட்டர் நல்லா கொடுக்குறீங்க, உங்கள் வண்டி ஃப்ரண்ட் வீல் லிஃப்ட் ஆகுது, பவர் வீலி ஆகுது. அதுக்கப்புறம் வீல் கீழே லேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, யூஸ்வலி இந்த ஹேண்டில் பார் வந்து இப்படி வாபிள் ஆகும். இது வீலியில் மட்டும்தான் ஆகணும்ல, ஈவன் ஹை ஸ்பீட்ஸ்லேயுமே சில நேரம் இந்த ஸ்டீரிங் வந்து இப்படி வாபிள் ஆகி கிராஷ் ஆகும். சின்ன பைக்ஸ்லாம் 150cc, 250, 300cc பைக்ஸ்லாம் இந்த ரிஸ்க் வந்து உண்டு. ஸோ அவ்வளோ சின்ன பைக்லேயும் இந்த ரிஸ்க்லாம் இருக்கும்போது ZX10rல அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஸ்டீரிங் அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக வாபிள் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டீரிங் டேம்பர். ஸோ இது வந்து ஓலின்ஸ் கம்பெனியோடது. ஸோ இதுவுமே எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு தான் இந்த ZXல. அது போக நீங்கள் டேஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓடோமீட்ரு வரும்.
இது 2 ட்ரிப் மீட்டர் இருக்கும். இது வந்து மைலேஜ் மீட்டர். ஓடும்போது இது ரொம்ப நம்ப முடியாது, இது காட்டும், இது ஒரு மைலேஜ் காட்டும். பட் இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து கிலோமீட்டர்ஸ் டு எம்டி ஃபியூவல், அதாவது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் இந்த டேங்கில் இருக்கிற ஃபியூவலுக்கு. பிறகு ஒரு கிளாக்கு. இது வந்து இது லேப் டைமர் நீங்கள் வேணும்னா அதை ஆன் பண்ணி ட்ராக்கில் ஏதாவது வண்டி ஓட்டும்போது பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வண்டியில் என்னென்ன எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் இருந்தது இதை பற்றி தெளிவாக இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ டேஷ்போர்டில் கூட என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருதுங்கிறத காமிச்சேன். பட்டு ஒரு முக்கியமான ஆப்ஷன் இந்த வண்டியில் இல்லை. ஸோ அது என்னென்னு யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். அந்த கேப்பில் கண்டுபிடிச்சவங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியலைன்னா நானே சொல்கிறேன். நம்ம வண்டியில் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து ஃபியூவல் கேஜ். இந்த வண்டியில் ஃபியூவல் கேஜ் கிடையாது. ஸோ இது நம்ம வண்டி மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் பைக்ஸ்லையும் நானும் பார்த்துட்டேன். எந்த சூப்பர் பைக்லேயும் அவங்க ஃபியூவல் கேஜ் மட்டும் கொடுக்குறதில்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. வெயிட் ரிடக்ஷனுக்காக பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா என்னென்னு தெரியல. ஸோ ஃபியூவல் கேஜ் இந்த வண்டியில் கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் வந்து 17.3 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ நீங்கள் ஃபுல் டேங்க் போட்டு ஓட்டினீங்கன்னா லாஸ்ட் 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்போது அதுலேயே லோ ஃபியூவல் வார்னிங் லைட் ஒன்று எரியும். ஓடோமீட்டர் இருக்கிற இடத்துல லோ ஃபியூவல்ட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பிச்சிருச்சுன்னா 5 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஃபியூல் பம்ப் எங்கே கிடைக்குதோ அங்கே டேங்க் ஃபில் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இது நம்ம வண்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் பைக்லையும் தான் நிலைமை. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் zx10r பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.